ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஆஷா ஸ்டுடியோ கிரியேஷன்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் ஃப்ரீ மந்த்லி கிளாஸ் எடுத்துருக்கோம். அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மந்த்லி கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணி வீடியோஸ் கேளுங்க. ஸோ ஃப்ரீயாகவே நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ வந்து சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ கிளாஸ் 24 இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பேசிக் நீங்கள் எப்படி லைன் போடுறது, எப்படி ஒரு ரைட் மாதிரி போடுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இந்த கிளாஸில் தர சரிங்களா? ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் அதை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளாஸ் 24 என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ட்ரிக்ஸ் ஆஃப் சிப் பேட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சிப் பேட்டர்ன் ஒரு வீடியோ குவாலிட்டி இல்லை அப்படின்னா உங்களோட வீடியோ குவாலிட்டி எப்படி யூடியூப் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ குவாலிட்டி வந்து அப்லோட் பண்ணுறது ஹையாக அப்லோட் பண்ணுறது வீடியோ குவாலிட்டி வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே கிளியராக இருக்கும். சரிங்களா? கிளியராக இல்லை நான் சொல்கிறேன். ஸோ கிளிப்ஸ் அப்படிங்கிறது செக் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதாவது லைன்ஸ் வந்து வெர்டிகல் ஹரிசாண்டல் போட்டு நம்ம ஒரு டிசைன் பண்ணுவோம். ஓகேவா? ஆல்ரெடி அந்த கிளிப்ஸ் வந்து நம்ம எந்த ஒரு பேசிக்குமே பார்க்கல. ஸோ வந்து இப்போ பேசிக்லேயே நான் சொல்கிறேன். சரியா? லைன்ஸ் போட்டு தான் நம்ம வந்து கிளிப்ஸ் டிசைன்ஸ் பார்க்கணும். சரிங்களா? அதனால நீங்கள் லைன் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் எப்படி போட்டுருக்கேன் பாக்ஸ் வந்து நீங்கள் பாக்ஸ் போட்டுக்கோங்க. லைன்ஸ் வந்து நேராக போட்டுக்கோங்க. நான் கேப் விட்டு கேப் தான் போட்டுருக்கேன். ரொம்ப க்ளோஸாக இல்லை. ஸோ அந்த மாதிரி நீங்கள் லைன் விட்டு போட்டுக்கோங்க. அதாவது கேப் விட்டு போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு டிசைன் போடும்போதும் அதாவது கேப் விட்டு கேப் இல்லாமல் அந்த மாதிரி வந்து போகும். சரிங்களா? இப்போ நான் பாக்ஸ்க்குள்ளே பாக்ஸ் போட்டுக்க அப்படின்னால சொல்லி போட்டுக்கோங்க. ஃப்ளோ வந்து சரியில்லை. ஸோ வந்து இது நார்மல் வந்து ஸ்டோர் மெஹந்தி. சரிங்களா? ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோ சரி இருக்காது. ஒரு டிஷ்யூவாக நீங்கள் இது நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் போடுங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோ நல்லாயிருக்கும், போடவும் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக போடுவோம். இப்போ வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு கேப் கூட ரொம்ப கேப் இல்லை. இந்த மாதிரி கேப் விட்டுன்னு பாருங்கள். ஆல்ரெடி ஸ்டார்டிங் லைன் தான் போட்டுருக்கோம். சரிங்களா? அது பேசிக்காக நம்ம போட சொல்லி அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இப்போ போட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் போட சொல்லியிருக்கேன். இதெல்லாம் டிசைன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஒவ்வொரு டிசைன் போடும்போது ஒவ்வொரு மாதிரி நம்ம மேக் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் லைன்ஸ் கரெக்டாக போடணும். சரியா? வெர்டிகல் ஹரிசாண்டல் எல்லாத்தையும் நீங்கள் போட்டு தெரிஞ்சுக்கணும் தான் உங்களுக்கு வந்து ஒரு டிசைன் போடும்போது ஈஸியாக போட முடியும். அதனால் நீங்கள் எப்படியுமே ஸ்கிப் பண்ணாமல் போட்டு பழகணும். ஓகே? ஃபஸ்ட் பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஜஸ்ட் எப்படி டிசைன் மேக் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் இப்போ ஸ்லாட்டிங்கில் பார்த்தோம். இப்போ ஸ்ட்ரைட்டாக பார்க்கலாம். பாக்ஸ் வந்து ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சின்ன சின்னதாக இல்லாமல் நார்மலாக பார்க்கலாம். ஓகேவா? ஸ்ட்ரைட்டாக போட்டு வெட்டிக்கணும். அதனால ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் பார்த்துக்கணும். ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட்டு வந்து கேப் ரொம்ப இருக்கும். இது வந்து கேப் ரொம்ப இல்லாமல் கொஞ்சம் பக்கத்தில் பாக்ஸ் ரொம்ப குட்டியாக இல்லாமல் ரொம்ப பெருசாக வந்து நார்மலாக போடும். ஓகேவா? இந்த மாதிரி போட்டோம். சின்ன மாதிரி போட்டோம். ஃப்ளோ இல்லாமல் இருந்தாலும் நம்ம கேப் தான் இருக்குது. ஸோ நீங்கள் லாஸ்ட்டாக நல்லா கேப் தான் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ திரும்பி நிறைய போட்டோம் அப்படின்னா போடும்போது போட்டோம்னா நல்லா திக்காக இருக்காங்க. நம்ம லாஸ்ட்டாக ஃபில் பண்ணுறோம். சரிங்களா? பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு இப்போது இதை வந்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லைன்ஸை வந்து இப்போ வந்து ஒன் லைன் பார்த்தாச்சு. ஓகேவா? இப்போ வந்து இதே வந்து டபுள் லைன் பார்க்கலாம். இப்போ வந்து டபுள் லைன் இதே வந்து எப்படி ஷேப் பண்ணுறது அதெல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? பாயிண்ட் லைன் போட்டு ஸ்டார்டிங் லைன் போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்களே அது கேப் விட்டு இதை வந்து நான் ஸ்ட்ரைட்டாக போட்டுருக்கேன். ஸ்டார்டிங் லைனும் வச்சுருக்கேன். சரியா? இப்போது இதை வந்து இப்போ டபுள் லைன் போடுவோம். டபுள் லைன் இப்படி போடுவாங்க. ஒரு என்ன பண்ணுறேன்னா டபுள் லைன் போடும். ஓகேவா? டபுள் லைன் போடும். நீங்கள் டபுள் லைன் போடும். டபுள் லைன் போட்டு இதை வச்சு அப்படி போகலாம். இப்போ சிங்கிள் லைன் போட்டுருக்கோம். இது டபுள் லைன் போட்டுருக்கோம். சரிங்களா? த்ரீ லைன் போடலாம். டூ ஃப்ளோ சரியில்லை. ஸோ வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. த்ரீ லைன் போடுறேன். சரிங்களா? ஸோ கீழே த்ரீ லைன் போடுறேன். அடுத்த ஹரிசாண்டல் த்ரீ லைன் போடுறோம். ஓகேவா? த்ரீ லைன் போடுறோம்.
இதில் 4 லைன் வரைக்கும் இந்த மாதிரி போடலாம். ஸோ டிசைன்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ 3 லைன் போடலாம். 2 லைன் 3 லைன் டிஃப்ரெண்ட் தெரியா? பிளாக் லைனில் 2 லைன் போடும். இதில் 4 லைன் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? சரி, எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் போட்டு பாருங்க. ஓகேவா? இது எல்லாமே பேசிக்ஸ் தான். சரிங்களா? எல்லாமே பேசிக் டிசைன்ஸ் தான். இப்போ அடுத்து என்ன அப்படின்னா, இப்போ ஸ்டார்டிங் லைனில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு டிக் லைன் போட்டுக்கோங்க. அதை டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு தின் லைன், இந்த பக்கம் ஒரு தின் லைன். ஓகேவா? அதனால டிக் பண்ணிவிட்டு தின் லைன் போடுங்க. நல்லா டிக் பண்ணிவிட்டு தின் லைனுக்கும் டிக் லைனுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். சரிங்களா? ஒரு முடிஞ்சு அப்படின்னா அதே மாதிரி ஒரு டிக் லைன் போட்டுட்டு ஒரு தின் லைன் இந்த பக்கம் டிக் லைன் போட்டு இந்த பக்கம் ஒரு தின் லைன், இந்த பக்கம் ஒரு தின் லைன். ஓகேவா? ஒரு லைன் போட்டுட்டு அதை நல்லா டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு லைன் சைடில் வரும். அந்த சைடில் ஒரு லைன் போட்டுட்டு அந்த சைடில் லைன். ஸோ நீங்கள் போட்டிங்கன்னா அது பர்ஃபெக்டாக வரும். சரிங்களா? ஸோ பார்த்துட்டு கிளாஸ் 24 பேசிக் செக் பில்ட்ஸை வந்து நீங்கள் போட்டுருங்க. சரிங்களா?